மன்னாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய இந்த ஆண்டு உறவுகளே வணக்கம். நாங்கள் இப்போ செல்வச்சன்னதி ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைய தினம் 9ஆம் நாள் திருவிழா மிகவும் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பார்த்திங்கன்னா வேலவனுக்கு அங்கே பூஜைகள் எல்லாம் இடம்பெற்று உள்வீதி வெளிவீதி வருகின்ற காட்சி அங்கே இடம்பெற இருக்கின்றது. அதோடு பார்த்திங்கன்னா அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கணும். இன்றைய தினம் 9ஆம் திருவிழாவில் நாளைய தினம் 10ஆம் நாள் திருவிழா பூங்காவன திருவிழா உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் நான் 9ஆவது திருவிழா எப்படி நடைபெறுன்றா நான் முழுமையாக பார்க்க போகிறோம். சரி வாங்கோ, தொடர்ச்சியாக காணொலியில் இருக்கும். ஆலயத்துக்கு இப்போ நாங்கள் திரும்ப போகிறோம். இன்றைக்கி நிறைய க்ரௌட் வந்துருக்குது. இந்த இடமே முழுக்க பார்த்தீங்கன்னா வாகன திரைப்படங்கள் இருக்குது. பாருங்க, கூட வாகனங்கள் வந்திருக்கு. அற்புதம் தருகிற தொண்டைமன்னாறு ஸ்ரீ செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய இந்த ஆண்டுக்குரிய திருவிழாவிலே இன்றைய நாள் 9ஆம் நாள் திருவிழா அற்புதமாக இடம்பெறுகிற திருக்கோல காட்சியை பார்க்கிறோம். ஆலய சூழலெங்கும் வர்ண மின்விளக்குகள் அலங்காரமாக காட்சி கொடுக்க எந்நிதியும் தெருவான் செல்வச்சன்னதியானுடைய ஆலயம் எழுச்சியாக அற்புதமான திருக்கோலத்திலே பக்திபூர்வமாக அடியவர்கள் இந்த இரவு பொழுது மாலை திருவிழாவிலே ஆலயத்தை நோக்கி வருகிற அற்புதமான திருக்கோல காட்சியை பார்க்கிறோம். கந்தன் களலடி தொடுவார்க்கு எந்த ஒரு தீங்குமில்லாத திருவருள் என்றும் கிடைக்கக்கூடிய பேரருளை தருகிற அற்புத கந்தன் இந்த தொண்டைமன்னாறு செல்வச்சன்னதியான். அடியார்களே, அற்புதமாக தொண்டைமன்னாறு செல்வச்சன்னதியானுக்கு ஒவ்வொரு நாட்களும் விசேடமான அபிஷேகங்கள் பல வகை திரவியங்களினாலே இடம்பெறுவது சிறப்பு. அன்றே கதிர்காமருக்கு வாய்கட்டி மகுனபூசை ஏற்ற கந்தப்பெருமான் அல்லவா தொண்டைமன்னாறு செல்வச்சன்னதியான். கந்தா என்று அழைத்தவர்க்கு அபயம் கொடுக்கிற அற்புத கந்தனாக தொண்டவனாற்றங்கரையிலே இருக்கிற தொண்டைமன்னாறு செல்வச்சன்னதியானுடைய இந்த ஆண்டுக்குரிய உற்சவத்திலே இன்றைய நாள் 9ஆம் நாள் திருவிழா பக்திபூர்வமாக இடம்பெறுகிறது. மாலை திருவிழா இப்போது பக்தர்கள் படையெடுத்து கலை கலாச்சார பண்பாடோடு இந்த ஆலய சூழலிலே நிறைந்திருக்கிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். முருகப்பெருமானுடைய மெய்யடியார்கள் எல்லாம் கந்தப்பெருமானை தேடி வர அற்புதமான இந்த மாலை பொழுதிலே இப்போது கந்தப்பெருமான் நம்மை ஆளுகிற வெள்ளிவேல் அழகன் காராம்பசு மீது எழுந்தருளி வருகிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். கொடுக்க கொடுக்க குறைவில்லாத காராம்பசு மீது முருகக்கடவுள் எழுந்தருளி வருகிற அற்புதமான திருக்கோலத்தை பார்க்கிறோம். கந்தன் திருவடிகள் தொழுகிற அடியவர்களுடைய குறைகளை எல்லாம் செல்வச்சன்னதி வடிவேலன் தீர்த்து வைக்கிற அற்புதமான கடவுள் அல்லவா. எனவே இப்போது அடியார்கள் புடைசூழ மெதுவாக காராம்பசு மீது நம்முடைய கருணை கடவுளாக விளங்கக்கூடிய கந்தவேல் பெருமான் இப்போது எழுந்தருளி வருகிற திருக்கோலத்தை பார்க்கிறோம். இந்த இரவு பொழுதிலும் கந்தனுடைய திருவடிகளை கண்டுவிட வேண்டும், முருகப்பெருமானுடைய திருப்பெரும் வடிவமான இந்த வெள்ளிவேல் அழகை கண்டுவிட வேண்டும் என்று அடியார்கள் எல்லோரும் இந்த தொண்டைமன்னாறு செல்வச்சன்னதியிலே சூழ்ந்து பக்திபூர்வமாக முருகப்பெருமானோடு வருகிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அன்பர்களே, பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகாய் என்று முருகப்பெருமானுக்கு பஜனை பாடி வருகிற பக்தர்களை பார்க்கிறோம். முருகா முருகா என்று நாமம் சொல்லி அங்கே முருகப்பெருமானுக்கு பஜனை பாடி வருகிற பக்த கூட்டம் ஒருபுறம் முருகப்பெருமானுடைய திருவருள் நிறைந்த அந்த பெருமான் எழுந்தருளி வருகிற திருக்கோலத்துக்கு பின்னே பாடி வருகிற காட்சியை பார்க்கிறோம். செந்தமிழும் நாட்டமிழாய் எங்கும் ஓங்கும் தமிழுக்கு தலைவனாக விளங்குகிற சுந்தர வடிவேலனாக போற்றப்படுகிற முருகப்பெருமான் இப்போது எழுந்தருளி வருகிற பொற்கோலத்தை பார்க்கிறோம். என்ன அழகு, எத்தனை அழகு! திருக்கோலமான பெருங்கோலத்திலே முருகப்பெருமான் அங்கே மல்லிகை பூக்கள் வாடா மல்லிகை முதற்கும் எத்தனை மலர்கள் சூடிய நாயகனாக
அந்த மின் அலங்காரம் அவனுக்கு அழகுக்கு அழகு சேர்க்க அற்புதமாக எங்கள் குண்டைமனாற்றின் கரையோரம் அமர்ந்த அந்த வடிவேலன் எழுந்தருளி வருகிற பொற்கோலத்தை பார்க்கிறோம். அங்கே முருகப்பெருமானுடைய மெய்யடியார்கள் இன்னும் முருகப்பெருமானை இந்த திருநாளிலே வேண்டி வர முருகப்பெருமானுடைய பேரருள் எங்களுக்கு என்றும் அழிவில்லாத பேரின்பம் பெருவாழ்வு பெறும் என்பதை பெருமானிடம் நாங்கள் இறங்கி நிற்கிற வேளை அருணகிரிநாதருக்கு அருள் செய்த அருளாளன் லட்சியப்பனை மெச்சிய முருகன் எங்களை ஆளுகிற குமர கடவுள் எங்கள் தொண்டைமனாறு செல்வச் சென்னதியான் கல்லோடை கந்தன் காவலுக்கு கடவுளாக இருக்கிற அன்னதான கந்தன் என்று போற்றப்படுகிற அற்புத கந்தன் எழுந்தருளி வருகிறான். இலங்கையிலே இருக்கக்கூடிய முருகதலங்களிலே இப்போது திருவிழா ஆரம்பமாக இருக்கிறது. இங்கே நல்லூரிலே அலங்கார கந்தனாக இருக்கிற அந்த நல்லூர் கந்தனுக்கு இன்று 4ஆம் நாள் திருவிழா. அதே போல அங்கே மீன்பாடும் தேன்னாடா மட்டு நகரிலே இருக்கிற மண்டூர் மௌன பூசை ஏற்ற மண்டூர் கந்தசுவாமியா பெருமானுக்கும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. 3 ஆலயங்கள் முருகதலங்களிலே சிறப்பான திருவிழாக்கள் ஆரம்பமாகி இருக்கிறது. குடா நாட்டிலே இருக்கக்கூடிய செல்லிப்பொலை துர்க்கையம்மன் ஆலயத்திலும் திருவிழா ஆரம்பமாகி இருக்கிறது. எனவே பக்தி மனம் கமலும் ஒரு பெருவிழாவாக இந்த ஆவணி மாதம் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறது. எனவே இப்போது தொண்டைமனாறு செல்வச் சன்னதியான் அழகு திருக்கோலத்திலே வருகிற மெய்யழகை கண்டு நாமும் வாழ்வில் நல்ல சிறப்போடு வாழ மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முருகப்பெருமானை கந்த கடவுளை நம் சொந்த கடவுளாக போற்றப்படுகிற குமரவேலை பணிவோம், அவன் திருவருள் நாடுவோம். நாளைக்கு அந்த 10ஆம் திருவிழா பூங்கான திருவிழா அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஆலயத்தினுடைய தெற்கு வாசல். பார்த்தீங்கன்னா தெற்கு வாசலில் வந்து அதிகளவான பக்தர்கள் இருக்கணும். இப்போ வந்து முருகப்பெருமான் வந்து வழிவீதி வந்து உள்வீதி போய் கொண்டிருக்கிறார். அதோட பாருங்க அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் திருவிழாக்கள் நிறைவடைந்து இதில் வந்து இசை நிகழ்ச்சிகள் இதில் இந்த இடங்களில் வந்து நடைபெறும்.
நாகப்பெருமான் வந்து வீதி வழி வீதி சுற்றி இப்போ வந்து உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காண்டாமணி அங்கே ஒளி ஓசை கேட்டுக்கொண்டிருக்கு.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருவிழாவெல்லாம் நிறைவுட்டு இப்போ அடியவர்கள் வந்து இந்த மரத்துக்குள்ள அமைதியாக இருக்கிற பாருங்க. பாருங்க எங்கு பார்த்தாலுமே வந்து பக்தர்கள் கூட்டம் தான்.